சகோதரர்களே, பாருங்கள், அதாவது இது சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தி 2246வது இலக்கத்திலே நம்மளாம் தெரிந்த செய்திதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் உள்ள பாரதூரம் என்ன, விபரீதம் என்ன என்பதை பல செய்திகளில் விளங்கப்படுத்துகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யசுப் இப்னு ஆதம் அத்தஹர், மனிதன் காலத்தை ஏசுகிறான், மனிதன் காலத்திற்கு ஏசுகிறான். வஅன தஹர் பியதையல் லைலு வன்னஹார், வஅன தஹர், நான் தான் காலம், என் கையிலே தான் இரவும் பகலும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கிறான், அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான், வேதனையை ஏற்படுத்துகிறான். எப்படி காலத்தை ஏசுகிறான், நான் தான் காலம், உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நான் தான் என்ன செய்கிறேன், புரட்டுகிறேன், என்னை ஆதமுடைய மகன் ஏசுகிறான், அப்படி என்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தையில் எப்படி வருதுன்னு சொன்னால், யா ஹைபத் தஹர், என்ன கெட்ட காலம் இது, என்ன ஒரு, அதாவது பொருத்தமற்ற ஒரு காலம் இது, என்ன ஒரு நாசமான ஒரு சூழல் இது, இப்படி சொல்லி ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான், காலத்தை ஏசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத் அத்தஹர், காலத்தை உங்கள் ஒருவர் இந்த முறையில் என்ன செய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇன்னி அனத்தஹர், நான் தான் காலம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு ஃபஇதா ஷிஅது கபல்துஹுமா, நான் தான் இரவையும் பகலையும் பிரட்டுகிறேன், நான் விரும்பினால் அவைகளை பிடித்துக் கொள்வேன். அப்படின்னா என்ன, முடிச்சிருவேன், உலகத்தை காலத்தை அழித்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 6 ஹதீஸ்களில் என்ன செய்கிறார்கள், தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை, இந்த 4 ஹதீஸ்களிலே இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காலத்தை திட்டுகின்ற வகையில் ஒரு மனிதன் பேசுகிற நேரத்தில் யாருமே நம்ம அல்லாஹ்வை ஏசுவதாக நினைப்பதில்லை. அல்லாஹ்வை ஏசுவதாக நினைத்தால் நிச்சயமாக நம்ம அப்படி சொல்லவும் மாட்டோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை விமர்சிக்கின்ற அமைப்பில் எந்த ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லீம் விரும்பவும் மாட்டான், சொல்லவும் மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், காலத்தை நான் ஏசுகிறேன், பொருத்தமில்லாத காலம், அல்லது ஏன் இப்படி காலமெல்லாம் எப்படி இருக்குது, இந்த டைமில் போய் மழை பெய்யுது, வெயில் அடித்தா இந்த டைமில் போய் வெயில் அடிக்குது, என்னது இந்த பொருத்தம் இல்லாமல் நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, இந்த மாதிரி வார்த்தையில் என்ன செய்வோம், நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, நேரங்கட்ட நேரத்தில் என்ன செய்யுது, வெயில் அடிக்குது, இது போன்ற வார்த்தைகள் காலத்தை திட்டுகின்ற அமைப்பில், காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஹதீஸில் எப்படி பயன்படுத்தப்பட்டா, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான். இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுக்கு யாரும் வேதனையை அசௌகரியத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த செயல்பாடு அசௌகரியத்தை ஏற்படுத்த முயலுகின்ற ஒருவருடைய செயல்பாடு, அசௌகரியத்தை கொடுக்க நினைக்கக்கூடிய ஒருவனுடைய செயல்பாடு இது. இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வஅன தஹர், நான் தான் காலம் என்று சொல்லிட்டு, இப்போ இதில் நம்ம சொல்லிடக்கூடாது என்ன, தஹரியான்ற ஒரு கூட்டம் இருக்கு. தஹரியான்ற கூட்டம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை படைச்சது உருவாக்கின எல்லாம் காலம் தான், எல்லாமே காலம் தான். அவங்க ஆதாரமாக இதே ஒன்று என்ன செய்வாங்க, வஅன தஹர், நான் காலம் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே, இதையும் சொல்வார்கள். அப்படி அல்ல, அந்த ஹதீஸிலே வருது, உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலை நான் தான் பிரட்டுகிறேன், ஃபஇதா ஷிஅது கபல்துஹுமா, நான் விரும்பினால் அவைகளை என்ன செய்வேன், பிடித்துக் கொள்வேன் என்று வரக்கூடிய செய்தி. இறைவன் தான் இந்த காலத்துடைய மாற்றங்களுக்கு காரணமானவன், இறைவன் தான் எல்லா விதமான கால மாற்றங்களுக்கும் காரணமானவன். எனவே யார் காரணமானவனோ அவனது செயல்பாட்டை திட்டுவது அவனை திட்டுவதற்கு சமம், அவனை திட்டுவதற்கு சமம். ஒரு இடத்துல வந்து ஒருவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலையில் இருக்கிறான்னு வைங்களேன், அரேஞ்ச்மெண்ட்டை விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறது சமம், அது யார் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்கிறாரோ அவர் விமர்சிக்கிறது சமம் அது. அதே போல என்னது, இன்றைக்கு நான் பார்க்குறோம், ஒரு பிள்ளையை திட்டுகிற நேரத்தில் அது தந்தைக்கும் தாய்க்கும் விழுகின்ற திட்டாகத்தான் என்ன செய்யுது, அது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல என்ன, எந்த ஒரு செயல்பாடை நம்ம விமர்சிக்கிற நேரத்திலும் அதை செய்தவனை விமர்சிக்கின்ற கருத்து என்ன செய்யுது, அதுல உள்ளடக்கத்தில் இருக்குது. எனவே மனிதனுக்கு சம்பந்தமே இல்லாத காலம் என்ற பகுதியில் நாங்கள் வந்து அந்த காலத்தை விமர்சிக்கிற அமைப்பில் பேசுவது என்பது நாங்கள் அக்கீதாவிலே செய்கின்ற ஒரு பிழை, பெரிய ஒரு பாவம். இறைவனுக்கு என்ன, அதாவது திட்டக்கூடிய ஒரு வேலையை நம்ம என்ன செய்கிறோம், காலத்தின் ஊடாக செய்கிறோம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது முதல் செய்தி. அடுத்ததாக
அதாவது நம்ம வார்த்தை ஒழுக்கங்கள் எப்படியெல்லாம் நம்ம எதிர்பாராத கருத்துக்களை அதில் தருகிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை ஒழுக்கத்தில் கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து ஒரு உரை நிகழ்த்துகிறார். ஒன்றில் அது அதாவது மார்க்க உரையாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு சாதாரணமாக என்ன ஒரு பேச்சு வழக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏதாவது பேசுகிற ஒரு விஷயமாக இருந்திருக்க வேண்டும். இது சஹீஹுல் அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே 870வது இலக்கம், சஹீஹ் முஸ்லிமில் 870வது இலக்கத்திலே வருகிறது. எப்படி என்று சொன்னால் அதி இப்னு ஹாத்திம் அறிவிக்கிறார்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஹதப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் உரை நிகழ்த்துகிறார், அல்லது அந்த இடத்துல என்னது ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை பேச முனைகிறார் என்ற அர்த்தம். அப்படி உரை நிகழ்த்துகிற நேரத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒன்றில் அவருடைய கோத்திரத்தோடு வந்திருந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக என்ன செய்திருக்க வேண்டும். அந்த இடத்துல இதற்கு அர்த்தம் வந்து மஸ்ஜித் நபவியில மிம்பர்ல ஏறி ஸ்பீச் பண்ணான்னு அர்த்தம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கோத்திரத்தோடு வந்த நேரத்தில் எப்படியோ ஒரு ஸ்பீச் ஒன்றை பேசுகின்ற ஒரு நேரத்தில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், மையுதஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். வமை யஸிஹிமா, வமை யஸிஹிமா, அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்கின்றார்களோ ஃபகத் கவா, அவர் வழிகட்டு விட்டார். இந்த வார்த்தையை பாருங்க, வமை யுதஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபடுகிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். வமை யஸிஹிமா, யார் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்களோ ஃபகத் கவா, அவர் வழி தவறி விட்டார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஸல் ஹதீபு அன்த, மோசமான ஹதீப் நீங்க. என்ன ரசூலா, நீங்க வந்து மோசமான ஹதீபு, சரியான முறையில் என்ன செய்யல, நீங்கள் உரை நிகழ்த்தவில்லை. குல் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்க எப்படி சொல்லணும் என்று சொல்லித்தாராங்க. இதுல நாங்க புரிந்து கொள்கின்ற அமைப்பில் எந்த விதமான என்ன ஒரு தவறான வார்த்தையும் இல்லை. மேலோட்டமாக அந்த நபித்தோழர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவர்களும் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் எந்த ஒரு தவறான வார்த்தையும் அதில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அதை புரிந்து கொள்கிறார்கள். அப்ப என்ன புரிஞ்சிடும் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தவறுகள் கூட தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து கொள்கையில பிழை என்று சொன்னால் ஒரு யூதம் வந்து கற்றுக் கொடுத்து தெரிகின்ற அளவில் ரசூலுல்லாஹ் எந்த அகைதாவும் என்ன செய்யல இருக்கல. சாதாரணமான வார்த்தை தவறு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். இது கொள்கையில் என்ன பிழை என்பதை உணர்ந்து கொள்வார் என்பதற்கு பெரிய ஒரு செய்தி. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உரை நிகழ்த்தினா, பிஸல் ஹதீபு அன்த, நீங்க மோசமான ஒரு ஹதீப்னாங்க. இவங்க குர்ஆன் சுன்னா தான் பின்பற்ற சொல்றாரு. அல்லாஹ்வை ரசூலை வழிபட்டவர் நேர்வழி பெற்று விட்டார், அவர்களுக்கு மாறு செய்தவர் தவறி விட்டார். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல், நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபட்டு விட்டாரோ அவர் நேர்வழி பெற்றார் என்று சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்தாரோ அவர் வழி தவறி விட்டார் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லாமல் அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்து விட்டாரோ அவர் வழி தவறி விட்டார் என்று நீங்க சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். எப்படி அல்லாஹ்வையும் ரசூலை அந்த அத்துஃப்ல சேர்த்தது, அந்த இணைப்புல சேர்த்தது. அவர்கள் இருவருக்கும், அவர்கள் இருவர் யாரு, அல்லாஹ்வும் ரசூலும். ஆனால் அவர்கள் இருவருக்கும் என்ற அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். இது தவறு. பிஸல் ஹதீபு அன்த. அப்படி என்றால் மார்க்க விஷயத்தை மக்களுக்கு சொல்கிற நேரத்தில் அந்த அகீதாவுடைய அறிவு எவ்வளவு சரியாக இருக்குன்னு எங்கள்கிட்ட. இந்த இடத்துல இந்த வார்த்தையில நம்ம சரியான விஷயம் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். கேட்கிறவர்களும் சரியான விஷயத்தை தான் கேட்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு பிஸல் ஹதீபு அன்த், நீங்க வந்து என்னது சரியான பேச்சாளர் அல்ல, சரியான முறையில் மக்களுக்கு என்ன செய்யவில்லை, ஒரு விஷயத்தை சொல்லவில்லை. நீங்க சொல்லணும் எப்படி என்றால், வமை யஸில்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்றுதான் சொல்லணும். அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்ன செய்ய கூடாது, சொல்லி இருக்க கூடாது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் பார்க்கிறோம். எனவே அவர்கள் இருவருக்கும் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தவிர்த்தே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இந்த அதாவது இப்படி பிரதி பேர் சொல்ல பயன்படுத்தின சில செய்திகள் வந்திருக்குது. அவர்கள் இருவருக்கும் என்ற வார்த்தையில சில செய்திகள் வந்திருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், நபி அவர்கள் அதை பயன்படுத்துகிற நேரத்தில் அது என்ன செய்யாது, அது அதை பாதிக்காது. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அல்லாஹ்வோடு இணைத்து பேசப்படுகின்றவர். எல்லா விஷயத்திலும் என்ன அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இணைத்து பேசப்படுகின்றவர். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற நேரத்தில் அங்கே அக்கீதா தவறுண்டு வந்துவிட போவதில்லை. ஆனால் பொதுமக்களாகிய நாங்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற நேரத்தில் நம்பிக்கை கூட ஒரு காலத்தில் என்ன செய்யலாம், தவறலாம் என்கின்ற அடிப்படையில் இது வார்த்தை ஒழுக்கம். அந்த வார்த்தையில ஷிர்க் இல்லை, அந்த வார்த்தையில இணை வைப்பு இல்லை.
அந்த வார்த்தையை சொல்லுகின்றவர் இணை வைக்கிறதுக்கு சொல்வதும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் என்ன செய்கிறார்கள், தடுக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம புரிஞ்சு கொள்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இல்லை என்றால் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல் மாதிரியான ஒரு அம்சம் அது.